ஹாய் மக்களை, வெல்கம். ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. எப்படி 10 நாளில் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுவது, உங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது, அதை பற்றி ஒரு 3 இம்பார்ட்டண்ட் டெக்னிக்ஸ் அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த டெக்னிக்ஸ் உங்களை இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேச வைக்கும். உங்களுக்கு இங்கிலீஷில் பேச முடியலைன்னா, ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஃப்ளூவெண்ட்டாக வரல, அதுக்கு மேஜர் 2 ரீசன்ஸ். ஒன்று, நீங்கள் இன்னஃப் லிஸ்னிங் பண்ணலை, இங்கிலீஷ் பேச்சுக்களை, இங்கிலீஷ் கான்வர்சேஷன்ஸை அதிக அளவில் நீங்கள் கேட்கல. ஓகே, நீங்கள் அதுக்கு எக்ஸ்போஸ்டாக இல்லை. நம்பர் 2, உங்ககிட்ட இன்னஃப் ப்ராக்டிஸ் இல்லை. இங்கிலீஷ் ஒரு ஸ்கில், அதில் நீங்கள் தேவையான அளவு ப்ராக்டிஸ் பண்ணலை. மேபி உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்போஷர் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, இல்லைன்னா நீங்கள் பயப்படுறீங்க, தயங்குறீங்க, வாட் எவர் இட் மே பி. நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு ரீசன் எதனால் அவங்க இங்கிலீஷில் பேசலைன்னா, அவங்க கூட இங்கிலீஷில் பேச யாருமே கிடையாது. அதுபோல் ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அட்மாஸ்ஃபியர் அவங்களுக்கு இல்லை. இந்த மாதிரியான எல்லா டைப்பான பீப்புளுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 3 டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணால் உங்கள் கூட இங்கிலீஷில் பேச யாரும் வேணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, நம்பர் 1, திங்கிங் இன் இங்கிலீஷ். திங்க் இன் இங்கிலீஷ். நீங்கள் ஒரு வேளை கேட்பீங்க, சார் பேசவே வரல, எப்படி திங்க் பண்ணுவது? இன்ஃபேக்ட் அங்கே தான் பேச்சே ஆரம்பமாகும். நம்ம திங்க் பண்ணுறோம் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எந்த லாங்குவேஜ்லேயும். யூஸ்வலி நம்ம மதர் டங்கில் தான் திங்க் பண்ணுவோம். நம்ம மதர் டங்கில் நம்ம மைண்டில் திங்க் பண்ணும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு செல்ஃப் டாக் தான் நடக்குது. நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம மைண்டு நம்மக்கிட்ட பேசுது. நம்ம விழித்திருக்கக்கூடிய எல்லா மொமெண்ட்டும், எவ்ரி செகண்ட் நம்ம மைண்டில் திங்கிங் ஓடிட்டே தான் இருக்கும். அதை ஃப்ளீட் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தாட் இன்னொரு தாட்டை ட்ரிகர் பண்ணும், அது இன்னொரு தாட்டை ட்ரிகர் பண்ணும். அப்படி ட்ரிகர் பண்ணி thousands of thoughts நம்ம மைண்டில் ஒன் ஆஃப்டர் அனதராக வந்துட்டே இருக்கும். ஸோ இது மைண்டு நம்ம கூட பேசுவது. ஆக்சுவலி நம்ம மைண்டுக்கிட்டேயே பேசுவது. இட்ஸ் எ செல்ஃப் டாக். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவது உங்கள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மட்டும் இல்லை, உங்கள் லைஃபையே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண உதவும். ஆக்சுவலி நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுவதே நம்ம தாட்ஸ் தான். ஆக்சுவலி தாட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். கூடுதல் நெகட்டிவ் தாட்ஸ், ஃபெயில்யூர் தாட்ஸ் நம்ம மைண்டில் வருவதனால தான் நம்ம நிறைய ஃபெயில்யூரை, நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணுறோம். ஓகே, தட்ஸ் அ ரியாலிட்டி. தேட் இஸ் எ ப்ரூவன் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். ஸோ ஹியர் ஆஃப்டர் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா, இன்னைக்கு முதல் இல்லைன்னா நாளைக்கு முதல் வரக்கூடிய 10 days எப்போவுமே உங்கள் மைண்டில் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ணணும். சில டைமில் நமக்கு அவேர்னஸ் இருக்காது, நம்ம மைண்ட் அதுக்கு பாட்டில் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த 10 நாளில் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இது உங்கள் மைண்டுக்குள்ளால் இருக்கட்டும். இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, 10 நாளில் நான் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேச போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுங்க. அது உங்கள் பேக் ஆஃப் த மைண்டில் இருக்கட்டும். அது உங்களை உணர்த்தும். இன்பிட்வீன் இது ஞாபகம் வரும். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணும்போது, ஒரு ட்ராவலில் இருக்கும்போது, இன்னொரு வேலையில் இருக்கும்போது இந்த ஞாபகம் உங்களுக்கு வரும். ஓகே, 10 நாள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இருக்க, என்னோடய முகத்தை ஞாபகத்தில் கொண்டு வாங்க, என்னோடய வீடியோவை ஞாபகத்தில் கொண்டு வாங்க, நம்ம சேனலில் ஓகே ஞாபகத்தில் கொண்டு வாங்க. ஓகே, இது உங்கள் மனசுக்குள்ளால் இருக்கட்டும். அது உணர்த்தட்டும் உங்களை. ஓகே, நான் 10 நாள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சேலஞ்சில் இருக்கேன். ஓகே, என்னோடய ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ண அது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆன உடனே அதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த செல்ஃப் டாக், மைண்டு செல்ஃப் டாக்கை இல்லைன்னா திங்கிங்கை இங்கிலீஷ்லேயே பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, டுடே ஐ எம் கோயிங் டு decide a few things in my life. Okay, I have a plan to start something new. Okay, today so far my life has been successful. I have practiced English. I have successfully practiced
திங்கிங் இங்கிலீஷ். ஸோ சம்திங் லைக் தேட் உங்கள் மைண்டை இங்கிலீஷ் திங்கிங்கு கொண்டு வாங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் திங்கிங் இல்லைன்னா திங்க் இன் இங்கிலீஷ் வேற ஒரு காரியத்தில் ரொம்ப உங்களை ஹெல்ப் பண்ணும். அதாவது யூஸ்வலி நம்ம தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் இல்லைன்னா இங்கிலீஷ் மதர் டங்காக இல்லாதவங்க இங்கிலீஷ் படித்து பேசும்போது என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்கலி அங்கே ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்கும், ஒரு பைலிங்குவல் டிரான்ஸ்லேஷன். தமிழில் யோசித்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். இது பயங்கரமாக ஃப்ளூவன்சி அஃபெக்ட் பண்ணும், டைம் லேகை க்ரியேட் பண்ணும், நிறைய ஸ்ட்ரகிளை க்ரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதிலேருந்து நீங்கள் விடுபடலாம். ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ திஸ் இஸ் டெக்னிக் நம்பர் 1. டெக்னிக் நம்பர் 2 நான் ஆல்ரெடி சொன்னேன், மைண்டில் யோசிப்பதே ஒரு செல்ஃப் டாக் தான். ஸோ டெக்னிக் நம்பர் 2 லவுட் செல்ஃப் டாக். அதான் நான் முதல்ல சொன்னது, உங்களுக்கு இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண யாருமே தேவையில்லை. லவுட் செல்ஃப் டாக். சில மக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகே, பாத்ரூமில் குளிக்கும்போது பாட்டு பாடுவாங்க, கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது சொல்லிகிட்டே ஒர்க் பண்ணுவாங்க, ஏதாவது டென்ஷனில் இருக்கும்போது என்னதாவது வாயில் வச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. ஓகே, தட் டசன்ட் மீன் அவங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, மென்டலி ப்ராப்ளம் இருக்குது, அப்படி இல்லை. ஸோ அது ஒரு ஹேபிட், அது ஒரு ரிலாக்ஸேஷன், அது ஒரு ஹாபி மாதிரி அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. தேட் இஸ் கால்ட் செல்ஃப் டாக். அது சைக்கலாஜிக்கலி பல விதத்தில் நம்மளை ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்கள் ஆங்கிளில் இருந்து விட அது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு பாட்டு பாடும்போது, இல்லைன்னா ஒரு மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை, உற்சாகத்தை கொடுக்கும். ஓகே, ஸோ உங்களை ஆக்டிவாக வைக்கும். தேர் ஆர் ஸோ மெனி பாசிட்டிவ் திங்ஸ் இன் தேட். இதே ப்ராக்டிஸை இங்கிலீஷ் லேர்னிங்காக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுவது? நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது க்ளோத்தை அயர்ன் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறீங்க, கிச்சனை க்ளீன் பண்ணுறீங்க, இல்லைன்னா வெளியே போய் கார்டனிங் பண்ணிகிட்ருக்கேன், கார்டனில் சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்குங்க. அப்போ நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசுங்க. என்ன பேசலாம்? ஒரு இம்பார்ட்டன்ட் டிப், நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அதை ஃப்யூச்சர் டென்ஸில் பேசலாம், இம்மீடியட் ஃப்யூச்சர். ஓகே, நவ் ஐ வில் டேக் திஸ் அண்ட் கீப் திஸ் ஹியர். Okay, everything is okay. I will clean the table. Okay, I will dig the ground. I will pluck the fruits and vegetables from the garden. Now I will go outside of my compound, and I will look out for some friends, something like that. There is one thing. Another thing, என்னெல்லாம் மனசில் வருதோ நம்ம செல்ஃப் டாக், மைண்டில் உள்ள திங்கிங் மாதிரி அதை லவுடாக பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் டிப் செல்ஃப் டாக்கில், லவுடு செல்ஃப் டாக்கில் ஒன்று நீங்கள் செய்ய போகிற காரியத்தை சொல்லி செய்யுங்க. தேட் இஸ் ஒன் திங். ரெண்டாவது காரியம், உங்கள் மைண்டில் நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ணீங்க இல்லையா, உங்கள் மைண்ட் டாக்கை லவுடாக டாக் பண்ணுங்கள். மைண்டுக்கு உள்ளால் போகக்கூடிய திங்கிங்கை லவுடாக சொல்லுங்கள். அதில் என்ன ஓடுதோ அதை அப்படியே சொல்லுங்கள், அதை இங்கிலீஷில் சொல்லுங்கள். ஓகே, டுடே இஸ் எ நைஸ் டே. ஓகே, ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். I have to finish a few works also, so I have to hurry up a little bit. Okay, I hope today will be a successful day for me. My friend is coming today, so I am excited to visit him. So மைண்டுக்குள்ளார ஓடக்கூடிய எல்லா திங்கிங்கையும் லவுடாக பேசுங்க. திஸ் இஸ் டெக்னிக் நம்பர் 2. டெக்னிக் நம்பர் 3, இதில் நீங்கள் செய்ய வேண்டியது while ட்ராவல் டாக் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, எஸ்பெஷலி பஸ், ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணால், இல்லை காரில் ட்ராவல் பண்ணால், யூ கேன் டூ இட். ட்ராவல் பண்ணும்போது மட்டும் இல்லை, நீங்கள் அவுட்டோர் வாக்கிங் போகும்போது, வென் யூ கம் அவுட் ஆஃப் யுவர் ஹவுஸ், இல்லைன்னா நீங்கள் உங்கள் பேக்யார்டில் கேஷுவலாக நடக்கும்போது, இல்லைன்னா உங்கள் மொட்டை மாடியில் நின்று சுற்றும் பார்க்கும்போது, ஓகே, இதை நீங்கள் பண்ணணும். ஓகே, இது ஒரு ட்ராவல் டாக் மட்டும் இல்லை, இது ஒரு அவுட்டோர் டாக் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஓகே, நீங்கள் எங்கே போனாலும்
நீங்கள் பார்க்கக்கூடிய காரியங்களை டிஸ்கிரைப் பண்ணுங்கள் மைண்டுக்குள்ளால். நீங்கள் மொட்டை மாடியில் நிற்கிறீங்க நைட் டைம், ஓகே, பக்கத்தில் யாரும் இல்லைன்னா இதை நீங்கள் லவுடாகவே சொல்லலாம். ஓகே, வாட் ஏ பியூட்டிஃபுல் ஸ்கை, டிஸ்கிரைப் பண்ணுங்கள். தெர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், தே ஆர் பிளிங்கிங். ஓ, அமேசிங் ஸ்கை, ஐ எம் ஸோ எக்ஸைட்டட், இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். Okay, see oh my God, the skyscrapers, they are very tall. How people could build these kind of structures? I am wondering. I think the city is still awake. There are lights here and there. There are movement of people everywhere. So your bus is flying. Okay. Oh, what a rash driver he is. He is driving so rashly. ஸோ இந்த மாதிரி லவுடாக பண்ணுங்க. யாரும் இல்லைன்னா நீங்கள் பஸ்ஸில் ஏதாவது ட்ராவல் பண்ணும்போதாக இருந்தால் நீங்கள் சைலண்டாக உங்கள் மனசுக்குள்ளால் பண்ணுங்கள். இந்த 3 டெக்னிக்கும் 10 டேஸுக்கு பண்ணுங்கள். உங்கள் ஸ்பீக்கிங்கில், உங்கள் ஃப்ளூவன்சியில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதை கண்டிப்பாக அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் உங்கள் ஜேர்னியை, இந்த 10 days ஜேர்னியை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. லைட்டில் கொஞ்சம் ஃப்ளிக்கரிங் இருக்குது, ஒருவேளை வீடியோ அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது, எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தட். கண்டிப்பாக இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். Till we meet in the next video, wish you all the best.